சூப்பரான வில்லேஜ் ஸ்டைல் நாட்டுக்கோழி குழம்பு ரொம்ப சிம்பிளா, ரொம்ப டேஸ்ட்டா, ரொம்ப குவிக்கா எப்படி செய்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹாய் ஆல்! வெல்கம் டு ஷென்பா நிவாஸ். நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பார்க்குறீங்க, இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. கூடவே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நீங்கள் உடனுக்குடன் பார்த்துக்க முடியும். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த நாட்டுக்கோழி குழம்பு செய்கிறதுக்கு 1 கிலோ நாட்டுக்கோழி வாங்கி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு குக்கரில் இப்போ நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன். ரொம்ப சிம்பிளாக குயிக்காக செஞ்சிடலாம். நீங்கள் வேறு ஒரு பாத்திரத்தில் செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம். இப்போ நான் ஒரு குக்கரில் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சிங்கன்னா இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாமே 2 துண்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் ஒரு 15லேருந்து 20 சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு 2 பச்சை மிளகாவை நீலவாக்கில் கீறி போட்டுக்கோங்க. இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நல்லா ப்ரௌனிஷாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி, இஞ்சி, பூண்டு அதெல்லாம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கட்டும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூடவே பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் தக்காளி சேர்க்குறதுக்கு முன்னாடி இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நீங்கள் வதக்கிட்டதுக்கப்புறம் கூட தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக நல்லா வதக்கி விடுங்க. தக்காளியும் நல்லா சாஃப்டாக வெந்து வரட்டும். இப்போ இது கூடவே நான் 1 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தக்காளி சீக்கிரம் வெந்துடும். தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்ததுக்கப்புறம் இது கூடவே இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃப்ளேமை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது அப்படியே நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும், எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா அப்படியே வதக்கி விடுங்க. உங்களுக்கு தண்ணி பத்தாத மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிற நாட்டுக்கோழி எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். நாட்டுக்கோழி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த மசாலாவோட அந்த நாட்டுக்கோழி நல்லா சேர்ந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். கோழியிலேருந்தும் தண்ணி உங்களுக்கு விட்டு வரும். இப்போ அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் அப்படியே இதை வேக விடுங்க. கோழியிலேருந்து நல்லா அப்படி தண்ணி விட்டு மசாலாவோட சேர்ந்து நல்லா அந்த கோழி நல்லா டேஸ்ட்டாக வெந்து வரும். இப்போ இது வெந்துட்டுருக்கட்டும். இதுக்கு கேப்பில் நம்ம ஒரு மசாலா அரைச்சிடலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான தேங்காய் மசாலா அரைச்சிக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா 1/2 மூடி தேங்காய் எடுத்து சில்லு பண்ணி வச்சுருக்கேன். இது கூடவே 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். மிளகுத்தூளுக்கு பதிலாக நீங்கள் மிளகும் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி 1/2 ஸ்பூன் சோம்பும் சேர்த்துருக்கேன். இது கூடவே கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். ரொம்ப நல்லா மையாக அரைச்சிக்கோங்க, திப்பியாக இல்லாமல். இந்தளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வேக வச்சுருந்த நாட்டுக்கோழி ஓரளவுக்கு நல்லா தண்ணி விட்டு வெந்து வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம இதுக்கு தேவையான இந்த குழம்புக்கு தேவையான தண்ணியும் அந்த தேங்காய் மசாலாவையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த குழம்புக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். குழம்பு ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கரெக்டான பதத்தில் இருக்கிற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. இது இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா இந்த குக்கரை நம்ம மூடி வச்சுக்கலாம். குக்கரில் செய்யும்போது நாட்டுக்கோழி கொஞ்சம் சீக்கிரமாக வெந்து வரும். அதுக்காக தான் குக்கரில் செய்கிறோம். நீங்கள் பாத்திரத்தில் வேக வச்சாலும் கொஞ்சம் டைம் எடுத்து வேகும். அது நார்மலாக பிராய்லர் கோழியை விட நாட்டுக்கோழி வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ நான் குக்கரை மூடி வச்சுட்டு ஒரு 3 to 4 விசில்ஸ் மீடியம் ஃப்ளேமில் விட்டு எடுத்துக்கிறேன். இப்போ 4 விசில்ஸ் விட்டதுக்கப்புறம் நான் பார்க்குறேன். ஓப்பன் பண்ணி பார்த்தா ரொம்ப சூப்பராக ரெடியாக இருக்கும். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வெந்து வந்திருக்கு.
ரொம்ப குழைவாகவும் இல்லாமல் ரொம்ப வேகாமையும் இல்லாமல் கரெக்டான பதத்தில் வெந்திருக்கு. ஒரு 4 விசில் விட்டு எடுத்திருக்கேன். சில கோழிகள் வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதனால் உங்கள் ஏரியாவுக்கு என்ன கிடைக்குமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் விசில் விட்டு எடுத்துக்கோங்க. கூட குறைச்சல் 1 2 விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். கோழி நல்லா வெந்திருக்கு. நல்லா சாஃப்டாக வந்துருச்சு. ஸோ இந்த பதத்தில் இருந்தால் தான் கோழி குழம்பு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப குழைவாக வெந்துட்டாலும் எல்லாமே குழம்போட நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு மாதிரி இருக்கும். நூல் நூலாக பிரிஞ்சு வந்துடும். இப்போ பாருங்கள், அது கொஞ்சம் கொஞ்சமாக ஆக ஆக நல்லா திக்காயிட்ருக்கு. அவ்வளோதான், சூப்பரான நாட்டுக்கோழி குழம்பு செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. செம்ம டேஸ்டியாக வாசனையோட சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது உங்களோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டும் எனக்கு பண்ணுங்கள். கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி சர்வ் பண்ணால் சூப்பரான வில்லேஜ் ஸ்டைல் நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட சேனலில் நிறைய பிளேலிஸ்ட் இருக்குது. ஸோ அதையும் ஃப்ரீ டைமில் செக் பண்ணி பாருங்கள். அடுத்து வேறொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட பார்க்கலாம். டில் தென் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.